காலையிலேருந்து கிளைமேட் நல்லா மழை வர மாரி தான் இருந்தது. நான் கூட இன்னைக்கு கண்டிப்பா மழை வரும் அப்படின்னு ட்ரெஸ்ஸ கூட ஊற வைக்காம தான் இருந்தேன். பட் ஈவினிங் போல பார்த்தேன் ஒண்ணும் மழை வர மாரி தெரியல. எந்த ட்ரெஸ் எல்லாம் துவச்சு காய போட்டுட்டு கொஞ்சம் வெயில் அடிச்சுச்சா, அப்படியே நம்மளும் தலைக்கு குளிச்சு காய வச்சாச்சு. அப்பத்தாக்கு மட்டும் ஈவினிங் போல கொஞ்சம் டீ மட்டும் போட்டு குடுத்தேன். டீ ஆத்துற சவுண்டு கேட்டா போதும், பட்டு பையவுல எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவா. ஏன்னா அப்பத்தா ஒரு ரஸ்க் குடுப்பாங்கல்ல, அதுக்காகவே ஓடியாந்துருவா. நம்ம அப்படியே வீட்டு வாசல்லாம் கூட்டிட்டு கிச்சன கிளீன் பண்ணிட்டு கொல்லைக்கு ஃபுல்லா ஏறாடி போட்டாச்சு. அத்தாவும் மாமாவும் ஈவினிங் போல வந்துருவேன்னு சொன்னாங்களா, சரி அவங்க வந்ததுக்கப்புறமே எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு அது வரை சும்மா டிவி பார்த்துட்டு பழங்கள் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அத்தை ஃபோன் பண்ணி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் விடிய காலையில் வரேன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி இருந்துட்டு நீங்கள் காலையிலேயே வாங்கன்னு சொல்லிட்டு அப்போதாக்கு என்னன்னு தெரியல, ஈவினிங்லேருந்து கொஞ்சம் ஃபீவராகவே இருக்குது, குது குதுன்னு இருக்குன்னு இழுத்து மூடிட்டு படுத்தே கிடந்தாங்க. சரி அவங்களுக்கு மட்டும் வேகமாக தோசை ஊற்றி கொடுத்துட்டு டேப்லெட் ஆல்ரெடி ஃபீவர் டேப்லெட் இருந்ததா, அதையுமே கொடுத்துட்டு அப்பத்தாவை தூங்க சொல்லிவிட்டு நம்ம மட்டும் கொஞ்சம் லேட்டாக தோசை ஊற்றி சாப்பிட்டேன். லோக்கல் சேனலில் முதல்வன் மூவி போட்டாங்க. அது கொஞ்சம் எத்தனை டைம் பார்த்தாலும் என்னமோ புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும்ல, அந்த மூவியை தான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எப்போது மாதிரி குட்டி குட்டி வேலை தான் கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்னன்னு தெரியல கொஞ்சம் டயர்டாகவே இருக்கிற மாதிரி இருந்தது. சரி பேலன்ஸ் கொஞ்சம் மூவி இருக்கா, அதையும் பார்த்துட்டு அப்படியே நம்மளும் தூங்கலாம்.